Hello children, welcome to 7th standard maths class unit 2 exercise 2.3 fraction and decimal. The first sum we going to see. So find 1 by 2 of A வந்து 1 by 4, B 3 by 5, C 4 by 3. So first question write பண்ணிக்கோங்க. 1 by 4 of A sum solve பண்ண போகிறோம். ஸோ ஏவை என்ன கொடுத்துருக்காங்க 1 by 4. ஸோ நம்ம 1 by 4 ஆஃப்ன்றதை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிப்போம் மல்டிபிள் by 4. ஸோ இங்கே மல்டிபிள் இருக்குது, அதனால் நம்ம வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 1s 1, 4 4s 16. ஸோ தட்ஸ் இட். ஸோ செகண்ட் சம் பாருங்கள், B sum 1 by 4 ஆஃப் B என்ன கொடுத்துருக்காங்க 3 by 5. ஸோ ஆஸ் யூஷுவல் ரைட் பண்ணிக்கோங்க. 1 by 4 ஆஃப்ன்றது மல்டிபிள் 3 by 5. ஸோ 1 3 is 3, 4 5s 20. ஸோ இங்கே 3க்கும் 20க்கும் எந்த டேபிளும் சேமாக இல்லை, அதனால் நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அப்படின்னு நம்ம நிறுத்திடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு B sum ஃபினிஷ் பண்ணிட்டோம். C sum பாருங்கள் 1 by 4 ஆஃப் 4 by 3. ஆஸ் யூஷுவல் 4 மல்டிப்புளாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 4 by 3. இங்கே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, on 4 is 4. ஸோ 1 1s are 1, 1 3 is 3. ஆன்சர் இஸ் 1 by 3. சேம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க 1 by 7 ஆஃப் 2 by 9. ஆஃப் வந்து மல்டிப்புளாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா 2 by 63ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் 1 by 7 ஆஃப் B என்ன கொடுத்துருக்காங்க 6 by 5. ஸோ 6 by 5 பண்ணிங்கன்னா மல்டிப்புளாக சேஞ்ச் ஆகும். 1 6 is 6, 7 multiple 5. ஸோ 6 by 35. ஸோ 6க்கும் 35க்கும் எந்த டேபிளும் காமனாக இருக்காது. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு C sum 3 by 10 இருக்குது. ஸோ 1 by 7 ஆஃப் 3 by 10. 1 3 is 3, 7 multiple 4. ஸோ 3 ரைட் பண்ணிக்கோங்க. 7 multiple 10 வந்து என்னது 70. ஸோ நம்ம கேன்சல் பண்ண முடியாது, ஆஸ் யூஷுவல் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை அண்ட் ரெடியூஸ் டு லோயஸ்ட் ஃபார்ம் இஃப் பாசிபிள். ஸோ நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம மல்டிபிள் பண்ணி வரல எல்லாத்துலேயும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் லோயஸ்ட் ஃபார்மை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன எதில் ரைட் பண்ணிக்கலாம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு என்னவாக இருக்கும் லோயஸ்ட்டு ஃபார்மாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரைட் பண்ணிக்கோங்க. 2 by 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் இது எப்படி ரைட் பண்ணுவோம், இது ரிமைண்டர் டிவைசர் கோஷன்ட். இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி ரைட் பண்ணுவோம் quotient multiple divisor plus remainder divided by divisor. இந்த மெத்தடில் இங்கே ரைட் பண்ணி நம்ம இதை வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு இல்லைனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 3 multiple 2. ஸோ 2 multiple 3ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ரிமைண்டர் என்னன்னு சொல்லியிருக்கோம் 2 divided by divisor வந்து 3. ஸோ இந்த ஸ்டெப்பு கன்ஃபியூஷன் இல்லாமல் தெரியுதா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 by 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 3s 6 + 2 by 3. நெக்ஸ்ட்டு 2 by 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 2s 6 + 2. ஸோ என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம் 8.8ன்னு ரைட் பண்ணிக்காங்க by 3. ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணலாம், கேன்சல் பண்ணுற சான்ஸ் இல்லை. 2 8s 16 by 3 3s 9. நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க லோயஸ்ட் ஃபார்மில் வந்து சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வி வில் டிவைட் இட். ஸோ 16 வந்து 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் பண்ணால் 18ஆக சேஞ்ச் ஆகிடும். 9 டிவைடட் பை, ஸோ இதில் 6 ரிமைனிங் இருக்குது, 10ல் 1 ரிமைனிங் இருக்குது, ஸோ 7. ஸோ இதை வந்து இந்த மெத்தடில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரைட் பண்ணணும் கோஷன்ட் இஸ் 1. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் by divisor.
7/9. ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா 1ன்றது ஆன்சர். இந்த 7 இன்னும் எதால் டிவைட் பண்ணணும், 9ஆல் டிவைட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. QR/D இந்த மெத்தடில் ரைட் பண்ணணும். ஸோ இதை விட நம்மளால் என்ன பண்ண முடியாது, லோவஸ்ட் ஃபார்மில் ரைட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் சம் பாருங்கள், சேம் மெத்தட். 1 7 is 7, 1 7 is 7 கேன்சல் பண்ணிவிட்டு 2 multiple 1, 1 multiple 9 இருக்கும். ஸோ 2/9ன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து லோயஸ்ட் ஃபார்மில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து நியூமரேட்டர் என்னவாக இருக்குது, நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டினாமினேட்டர். இங்கே வந்து நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டராக இருந்தால் டிவைட் பண்ணுங்கள். லெஸ் தென்னாக இருந்தால் என்ன பண்ண தேவையில்லை, டிவைட் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். 3/8 மல்டிபிள் 6/4ன்னு இருந்தது. வந்து 8 2 4s are 8, 3 2s are 6ன்னு சொல்லிட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 3/4 இருக்கும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6/9 இருக்கும். ஆஸ் யூஷுவல் நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் எதையும் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 9 3s are 27, 5 5s are 25. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 27ல் 125 இருக்கும். ஸோ 25/2. ஸோ இது வந்து ரிமைண்டர், கோஷன், டிவைசர். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணுவோம், கோஷன் ரிமைண்டர் பை டிவைசர் ரைட் பண்ணுவோம். ஸோ கோஷன்ட் இஸ் 1, ரிமைண்டர் இஸ் 2, டிவைசர் இஸ் 25. இல்லைனா 1 2 இன்னும் எதால் டிவைட் பண்ணோம், 25ஆல் டிவைட் பண்ணோம். 1/1 2/25 நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். இங்கே 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 1 3 is 3, 5 3s are 15 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 1 5 is 5, 1 8 is 8. இங்கே வந்து நியூமரேட்டர் தானே 5. ஸோ 5 வந்து லெஸ் தென் 8 டினாமினேட்டராக இருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை. நம்ம அதோட லோயஸ்ட் ஃபார்ம்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிவைட் பண்ண சான்சஸ் இல்லை. 11 3s are 33, 2 10s are 20. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ் வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா 13 வரும். ஸோ 1 இந்த 13 இந்த 20ஆல் டிவைட் பண்ணோம். 1 13/20 ரைட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட். ஃபோர்த்து சம். 4 12s are 48, 5 7s are 35. ஸோ 35 வந்து 48ல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் ஆன்சர் வரும். ஸோ 1 இந்த 13 இன்னும் 35ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, தென் we go to third sum. Multiply the following fractions சொல்லியிருக்காங்க. நம்ம சேம் மெத்தடில் ரைட் பண்ணிக்கலாம். 2/5, 4 5s are 20 plus 1 divided by 4. ஸோ உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணால் ஸ்டெப்ஸில் ரைட் பண்ணிக்கோங்க. 2/5 மல்டிபிள் 20 plus 1 21/4. ஸோ இதில் வந்து என்ன டேபிளில் கேன்சல் பண்ண முடியும், 2 டேபிளில் வந்து இதை என்ன பண்ண முடியுது, கேன்சல் பண்ண முடியுது. ஸோ 1 2 is 2, 2 2s are 4. ஸோ ஆஸ் யூஷுவல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 1 21s 21, 5 2s are 10. ஸோ இங்கே வந்து நியூமரேட்டர் வந்து கிரேட்டராக இருக்குது தென் டினாமினேட்டர். ஸோ நம்ம இதை டிவைட் பண்ணலாம். 21 10 இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 20 இருக்கும். ரிமைனிங் 1. இதோடைய ஆன்சர் என்ன ரைட் பண்ணலாம், 2 1/10. ஸோ தேர்ட் சம்மில் வந்து 2 1/10ன்னு ரைட் பண்ணிக்குவோம். ஸோ சேம் செகண்ட் சம் லிசன் பண்ணுங்கள். 6 5s are 30 plus 2/5 multiple 7/9. ஸோ 30 plus 2 என்னன்னு ரைட் பண்ணிக்கோங்க, 32/5 multiple 7/9. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கேன்சல் பண்ண சான்ஸ் இல்லைல்ல, அதனால் நம்ம வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி மல்டிபிள் பண்ணலான்னா
32 multiple 7. 7 2s are 14. 7 3s are 21. 22. So 224 divided by 9 5s are 45. ஸோ இங்கே நியூமரேட்டர் வந்து கிரேட்டராக இருக்குது டினாமினேட்டரை விட. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். 224 45. ஸோ இது 50 இருந்துச்சுன்னா நம்மளால் எத்தனை டைம்ஸ் பண்ண முடியும், 4 டைம்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம 40 இருந்தனா 4 டைம்ஸ் இப்போ பண்ணலாமான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ 224 multiple 4, 45 multiple 4. 4 5s are 20, 4 4s are 16, 17 18 இருக்கும். ஸோ நம்ம வந்து 118 இருக்கும். நம்ம 180 பண்ணிக்கலாம். ஸோ 4 இங்கே ரிமைனிங் 2, இங்கே வந்து என்ன வருது ரிமைனிங். ஸோ நமக்கு என்ன பண்ணோம், பாரோ பண்ணனா 12 இருக்கும். ஸோ 12 4 பண்ணிங்கன்னா 44 இருக்கும். ஸோ நம்ம 44 ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 44 வந்து நமக்கு ரிமைண்டர். ஏன்னா 45 இருக்குது, இதை விட இது வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம், ஆன்சர் இஸ் 4. இந்த 44 இன்னும் எதால் டிவைட் பண்ணணும், 45ஆல் டிவைட் பண்ணணும். தட் இஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சம் லிசன் பண்ணுங்கள். 2 3/2 மல்டிபிள் 3 1/5ன்னு இருக்குது. 3 1/5 எப்படி ரைட் பண்ணலாம், 5 3s are 5 into 3 15, 15 plus 1 16 ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ 16/5ன்னு ரைட் பண்ணால் இந்த 2 டேபிள் இந்த 16 கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணிங்கன்னா 8ன்னு வரும். ஸோ 8 இங்கே இருக்க 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். 3 4s are 12. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டெப்பு. சேம் ஃபோர்த்து சம் 5/6 மல்டிபிள் 2 3/7. இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5th சம் அண்ட் 6th சம் யூ வில் ட்ரை சேம் மெத்தட். தென் ஐ எம் கோயிங் டு சால்வ் த 7th சம். ஸோ இங்கே பாருங்கள், 3 7s are 21 plus 4/7 மல்டிபிள் 3/5 ஆஸ் யூஷுவலாக ரைட் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 5 இருக்கும். ஸோ 5 3s are 15/7. ஸோ 7 into 15 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 1/7 ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ரைட் பண்ணுங்களா, விச் இஸ் த கிரேட்டர்ஸ். இது ரெண்டில் எது வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதோடைய வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணி கிரேட்டர்னால் ஒன்று வந்து ஆட் பண்ண தான் தெரியும். அப்போ நமக்கு என்ன வேணும், டினாமினேட்டரும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2/7 மல்டிபிள் 3/4 ஆர் இந்த சம்மை நம்ம நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். 2 3s are. ஸோ இதில் கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 1 3 is 3, 7 2s are 14. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 5 is 5 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 3/1 மல்டிபிள் 1/8 இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், 3/8 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 14 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம், எல்சிஎம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ மேலே ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா எது வந்து கிரேட்டராக இருக்கும், டினாமினேட்டரில் எது வந்து சின்னதாக இருக்கோ அதுதான் என்னவாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் வந்து கிளாஸில் படிச்சிருப்பீங்க. நியூமரேட்டர் சேமாக இருக்கும்போது டினாமினேட்டரில் விச் இஸ் ஸ்மால் தட் ஒன் இஸ் கிரேட்டர். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், 3/14 இஸ் கிரேட்டர் 3/8. ஏன்னா மேலே ரெண்டுமே என்னவாக இருக்குது, சேமாக இருக்கிறதுனால. ஸோ இது கிரேட்டராக இருந்துச்சுன்னா இதோடைய வேல்யூ என்ன, திஸ் ஒன். therefore 3/5 of 5/8 is greater.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சம் சால்வ் பண்ண போகிறோம்? செகண்ட் சம். 1/2 of 6/7 or 2/3 of 3/7 இருக்குது. ஸோ 1/2 மல்டிபிள் 6/7 இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும், இல்லைனா பாருங்கள், இல்லைனா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 6/8ன்னு வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி 2/7ன்னு இருக்குது. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்சிஎம் பண்ணுறேன். ஸோ 8க்கும் 7க்கும் எல்சிஎம் கிடையாது. அதனால் நான் வந்து 7/7 வந்து ஃபஸ்ட்டு நம்பர் கூடயும் 8/8 செகண்ட் நம்பர் கூடயும் மல்டிபிள் பண்ணி நான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கேயும் 56 இங்கேயும் 56. அப்போ நியூமரேட்டரில் எது கிரேட்டராக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 42ன்னு இருக்கும். ஸோ திஸ் ஒன் வந்து எதை நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறோம் இங்கே. அப்போனா 1/2 ஆஃப் 6/7 இஸ் கிரேட்டர்னு ரைட் பண்ணிக்கலாம். Okay, thank you students. We will see remaining sum in next video class.